ஸோ சூப்ஸ் வேலண்டைன்ஸ் டே வீக் அதுவுமா கப்புள்ஸாக இருக்கிற நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நான் இங்கே மனசு வருத்தத்தில் இருக்க உனக்கு சிரிப்புண்டா வருதா போனாங்கடி வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்பு. சிங்கிள்ஸ் யாரும் கோச்சிக்க வேணாம், கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் கப்புள் ஆவீங்க. உங்களை தேடி உங்களோட பார்ட்னர் கண்டிப்பாக ஒரு நாள் வருவாங்க. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேலண்டைன்ஸ் டே வீக் அப்படிங்கிறதுனால ஒரு தரமான அனிமே சஜஷன் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம், வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல இந்த அனிமேயோட கதை என்ன நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் பேர் சொல்கிறேன். ரென்டரோ அப்படின்னு ஒரு ஹைஸ்கூல் பையன் நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே செத்து போயிடுவோமா அப்படின்னு நம்மள மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிட்டு ரொம்ப கோவத்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே இருந்துகிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் திடீர்னு போயிட்டு கடவுள்கிட்ட கேட்கும் போது கடவுள் திடீர்னு இறங்கி அவனுக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்றாரு. அதை வரன்னு சொல்கிறத விட அது ஒரு எரரு, அந்த கடவுள் ஒரு எரர் பண்ணிவிடுவார். அதனால இவனுக்கு இப்படி ஆகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் அது வரம் தான், யாராக இருந்தாலும் நம்மள மாதிரி சிங்கிள் பசங்க யாருக்கு இருந்தாலும் அது வரம் தான். பட் ஆனால் அது அவனுக்கு ஒரு எரர் தான். இந்த எரரை பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லவ் ஆஃப் காட். லவ் ஆஃப் காட்னு சொன்னோன்னே நீங்கள் அவர்கிட்ட போயிடாதீங்க, அவர் இல்லைங்க, இது வேற. அந்த எரர் படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரோ பையனுக்கு 100 சோல்மேட்ஸ் கிடப்பாங்க. கன்ஃபார்ம் அது கிடைச்சே தீருவாங்க. அவங்க 100 பேரையும் அவனுக்கு பிடிக்கும், அவங்களுக்கும் இவனை பிடிக்கும். நான் சொல்லலை அது வரோம் அப்படின்ட்டு. 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுங்க, 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். அவன் இங்கே ஒன்றுக்கே நாக்க தள்ளிட்டு சாவறான். கடவுளாக இறங்கி ஒருத்தவனுக்கு 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கூடான்னு கொடுக்குறாங்கல்ல, அப்போ அது வரம் தான். ஆனால் இந்த வரத்தை ஒரு கண்டிஷனோட தான் கொடுக்குறாங்க. அது என்னன்னா இவனுக்கு கண்டிப்பாக 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க. ஆனால் அதில் இவன் யாராவது ஒருத்தவங்களை சோல்மேட்டாக தேர்ந்தெடுத்தான்னா பேலன்ஸ் உள்ளவங்க எல்லாருமே இறந்துருவாங்க அப்படிங்கிறது தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கண்டிஷன். ஸோ இதுக்கப்புறம் அந்த ரெண்டரோவுக்கு 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்களா, அவங்க எப்படி தான் கிடைக்கிறாங்க, அப்புறம் அதில் யாராச்சும் ஒருத்தவங்களை அவன் சூஸ் பண்ணுறானா அப்படிங்கிறது தான் இந்த அனிமையோட மொத்த கதையே. இப்போ சொல்கிறேன், இந்த அனிமையோட பேர் தி 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ரியலி 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 லவ்ஸ் யூ. பேரே ஒரு மார்க்கமாக இருக்குல்ல, அனிமே இன்னும் மார்க்கமாக இருக்கும். இந்த அனிமே 2023 பப்ளிஷ் பண்ணாங்க. சீசன் 1 கம்ப்ளீட் ஆகி இப்போ சீசன் 2 ஜான்வரி 2025 பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. மொத்தமாக 5 எபிசோட் போயிருக்கு. மொத்தமாக 17 எபிசோடு இந்த அனிமேல இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த அனிமையோட ஒவ்வொரு எபிசோட்ஸ்லையுமே ஒவ்வொரு கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ கிடப்பாங்க. அவர் எப்படி கரெக்ட் பண்ணி கடைசி கிஸ் அடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு எபிசோடோட எண்டிங்காகவே இருக்கும். கிஸ் மட்டும் இல்லை, அப்படியே அப்படியே ஓஹோ அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு எபிசோட்லேயுமே ஒவ்வொன்று நடந்துகிட்டு இருக்கோம். மற்ற பொண்ணுங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாளுங்க. ஒரு மாதிரி மார்க்கமான எபிசோடாக தான் இருக்கும் எல்லா எபிசோட்ஸுமே. காமெடியாகவும் இருக்கும், அப்பப்போ அப்படியே அந்த ரொமான்ஸும் வந்துட்டு போகும் சின்ன சின்னதாக. ஆக்சுவலி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறது முடி ஒரு 2 போய் சொல்லிட்டேன். அதில் முதல் போய் இந்த வீடியோ இந்த வேலண்டைன்ஸ் வீக்காக தான் ரிலீஸ் பண்ணேன். ஆனால் இது கப்புள்ஸ்க்கான வீடியோவே கிடையாது, இது சிங்கிள்ஸ்க்கான வீடியோ. லட்டுல வச்சு நினச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த 2வது பொய்யை நான் இப்போ சொல்கிறேன். இது ஒரு தரமான அனிமே அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. ரீசெண்டாக பல டிப்ரெஷன்கள்லாம் தாண்டி ரொம்ப போர் அடிச்சு சரி ஏதாவது ஒன்று பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டோட சஜஷன்லாம் எடுத்து பார்த்த ஒரு அனிமே தான் இந்த அனிமே. சீரியஸ்லி நான் இந்த அனிமே தொட்டு கூட பார்க்க நினைக்கவே இல்லை. அதில் அந்த பொண்ணுங்கள்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சேன்னு சொல்லிட்டு தான் சும்மா எடுக்கலான்னு நினச்சேன். பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். சரி வேற எந்த கண்டென்ட்டுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அனிமேவை எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு 2 எபிசோடு எனக்கு எதுவுமே தெரியல, நார்மலாக போயிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு எபிசோடாக பார்க்க தான் எனக்குள்ளே திடீர்னு ஒரு வயிற்றுச்சல் கிளம்பி வந்துச்சு. டேய் எப்புட்றா உனக்கு மட்டும் இப்படிலாம் அமையுது அப்படின்னு தோணுச்சு. அதே வயிற்றுச்சலோட என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி டேய் இந்த கருமத்தை என்ன எனக்கு சஜஸ்ட் பண்ண அப்படின்னு கேட்டால், நான் இதை பார்த்தாண்டா ரொம்ப டிப்ரெஸ் ஆனேன், சரி நீயும் ஆகிட்டு போன்னு சொல்லி எனக்கு அமுச்சு விட்டான். நானும் இதை பார்த்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத நமக்கு ஒருத்தன் 100 கேர்ள் ஃப்ரெண்ட் நின்னா எப்படி இருக்கும், அப்படி தான் இருந்தது. சரி அது எப்படி நம்ம மட்டும் பார்த்து டிப்ரெஸ் தானா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களையும் இதை பார்க்க வச்சு வயிறு எல்லாம் ஒரு சந்தோஷத்தில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதுதான் நான் 2வது சொன்ன போய்
ஆனால் ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா இந்த அனிமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் சில பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும், இந்த ரொமான்டிக் காமெடி ட்ராமாலாம் பிடிக்கும். ஸோ அவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். டேண்டட் அண்ட் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, எக்ஸாக்டாக அதே மாதிரி தான், அதே ஸ்டைலில் தான் இது கொஞ்சம் இருக்கும். ஜானர் சொல்லலை, அந்த ரொமான்ஸை சொல்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் பாருங்கள். ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு அனிமே முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அனிமே உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன், போய் பாருங்கள். ஓகே சூப்ஸ், இந்த வீடியோ இதோடய முடிச்சிக்கலாம். ஏன்னா உங்களை நான் ரொம்ப விரும்பலை. உங்களுக்கு சப்போஸ் 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கப்புள் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் இந்த அனிமையோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து உட்காந்து பார்க்க வேணாம். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். தனியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல அனிமே தான். ஓகே சூப்ஸ், உங்களை இன்னொரு தரமான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் ஆன் ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.